எதையும் காட்டியும் மயக்க முடியாது. எனக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடந்துடக்கூடாது. அதனாலதான் என் ஓட்டு, எங்க அம்மா ஓட்டு, என்னை மாதிரி எல்லாரும் ஓட்டும். இனிமே எங்க வாழ்க்கையை பத்தி நினைக்கிற நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு மட்டும்தான். பாத்தாடா கருப்பு படிச்சு உள்ளீங்களா? படிச்ச பிள்ளைகளை விவரம் ஆயிடுச்சு. ஆமா, வருங்கால பிள்ளைகளை ஏமாற்ற முடியாதுப்பா. யாரும் ஏமாற்ற முடியாது. தெளிவா இருக்கா? ஆமா, இங்க பாரு, பிள்ளைங்க கூட இந்த மாதிரி ஊருக்குள்ள நாட்டை பாத்துக்கிறோம், நம்ம எல்லையை பாத்துக்கிறோம். எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்கப்பா. என்னப்பா? அம்மா பிடிக்காதீங்க, அம்மா அடிக்காதீங்க. தொடர்ந்து விளக்கேற்றும் நிகழ்வு. 5 விளக்கேற்ற அன்னை கைல்விழி காளிமுத்தவர்கள், பா கௌரி அவர்கள், கு கௌரி அவர்கள், அனுஷியா, ஃபரிதா பேகம், தமிழ் செல்வி அவர்களை விளக்கேற்ற அன்புடன் அழைக்கிறோம். தாய் வாழ்த்தும் நிகழ்வு. மீதும் உறுதி, விழி மூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி. இனிமேலும் ஓயோ இழிவாக வாழோ, உறுதி உறுதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை, கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை. வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம். நாம் தமிழர், நாம் தமிழர். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. பாடல் கடம்பு
சிறக்குதே புலிக்கொடி சிறக்குதே சிறக்குதே தமிழ் கொடி பறக்குதே பறக்குதே புலிக்கொடி சிறக்குதே சிறக்குதே தமிழ் கொடி புலிக்கொடி வணங்கி நாம் துடித்தெழுவோம் தமிழ் வளர்த்த கல்வி வள்ளல் ஞானியார் அடிகள் அவர்களுக்கு நாம் தமிழரின் புகழ் வணக்கம் பெரும்பாவலன் பாட்டன் பாரதிக்கு நாம் தமிழரின் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புரட்சி கவிஞர் தாத்தா பாவேந்தர் பாரதிதாசனுக்கு நாம் தமிழர் கட்சியின் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் விடுதலை வீராங்கனை அஞ்சலி அம்மாள் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் விடுதலை போராட்ட வீரர் பாண்டிச்சேரி சுப்பையா அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் புகழ் வணக்கம் தனியே அவருக்கு ஒரு குணம் என்று திசைகள் தோறும் முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் தாய்ப்புலி அண்ணன் செத்தவன் சீமான் இதோ வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி சிறப்புரை ஆற்ற வருகிறார். நாம் தமிழர் கட்சியின் வீர தமிழர் முன்னணியின் சார்பாக அண்ணனுக்கு வேல் பரிசு வழங்கப்படுகிறது. இது குறியீடாக அண்ணனுக்கு எதிரிகளை வீழ்த்த வழங்கப்படுகிறது. முருகனின் வேல் எதிரிகளை வீழ்த்தும், அசுரர்களை வீழ்த்தும், கட்டிவே வீரவேல், சார்ந்தவர் உலக தமிழ் கழகத்தின் மாநில செயலாளர் கோ தமிழ் உலகளவர்களும் இப்பொழுது அண்ணனுக்கு அழகன் மற்றும் கோ செகநாதன் அவர்களும் அண்ணனுக்கு இப்பொழுது செங்கோல் கொடுக்கிறார்கள். நாளை நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்க போவதற்கு அச்சாரமாக இதோ செங்கோல் அண்ணன் கைகளில் உங்கள் உற்சாகத்தின் குரல் வண்ணத்தை எதிரொலிக்கட்டும். சார் எப்படி திரும்ப சார் கையெடுங்க ஐயா, எப்படி கூட கையெடு. வெல்வான் விவசாயி, உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற தாய்த்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வெள்ளம் போல் தமிழர் கூட்டம்
வீரங்கள் கூட்டம் வீரத்தமிழ் பிள்ளைகள் ஒரு மாற்று அரசியல் புரட்சிக்காக அந்த புரட்சி பாவலனின் பூமியில் நிற்பது மிகுந்த மகிழ்ச்சியையும் பெருமையையும் தருகிறது. உலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள். பெருமைபட பாடி வந்த நம்முடைய தாத்தன் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அடுத்தவரி அடிமைகள். வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர், வளம் தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர், காந்தரு பொருளையும் கலனியும் கடந்தவர், கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர். ஏன் தம்பி தெரியுமா, இவர்கள் தமிழர்கள். இருந்தும் என்ன இன்றைவர்கள் அடிமைகள். அந்த அடிமை நிலையில் இருந்த அன்னை தமிழ் ஒழித்தல் மற்றொன்று என்று பாடலாம். முதலில் வைக்கிறான் சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குவதில்லை. பாக்களை எல்லாம் தாய்ப்பால் போல் பருகிய பிள்ளைகள் தமிழ் இளம் தலைமுறையினர் வீறு கொண்டு எழுந்து நிற்கிற இந்த காலம் பிரபாகரன் எனும் பெரும் மரபணின் காலம். தமிழரிட வரலாற்றை நமது முன்னவர்கள் அரசனுக்கு அரசனும் அரண் சேந்திரனும் தரைப்படை கடற்படை கண்டு அங்கே தரையிலும் கடலிலும் அதிகாரத்தை நிறுவினார்கள். நம் இன வரலாற்று விண்ணிலே அதிகாரத்தை வான்படை கண்டு தமிழர் அதிகாரத்தை விண்ணிலே இதே புலிக்கொடியை விண்ணூர்தியில் கட்டி பறக்கவிட்ட வீரன் நம்முடைய தலைவன் பிரபாகரன். அதை மாகடன் நிலம் வானில் உணர்காத ரதமே, அவை ஏறிடமிடமே உனது அதிகாரம் நிறுவுவாய். வீழ்ந்த இடத்திலிருந்து எழுகிறது, வீறு கொண்டு எழுகிறது. வீறு கொண்டு எழுவோம், வெற்றி கண்டு மகிழ்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து எழுதுகிறது. வீர தமிழர் முன்னணி வெற்றி இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு என்ற முழக்கத்தோடு 1 10ஆவோம் 10 100ஆவோம், பகைவர் நடுங்கும் படையாவோம் என்ற தத்துவத்தோடு புனிதமோடு அதை எம்மன் உயிரென்று காப்போன்றான் நம்முடைய புரட்சி பாவன். தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலே தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தாய் கொடுத்த விடுதலையில தான் இந்த பூமியில நான் வந்து பார்த்திருக்கேன். பைத்தியக்கார மாதிரி பெண்ணை உரிமை யார் எங்க வட்டி கடை வச்சிருக்கியா, எங்க அடமான இடமான இல்லையா நாயே சரிவாய் உடனே எங்கள் சிவன் கொடுத்தான். அதற்கு பிறகு அவன் பேரன் எங்கள் தலைவன் பிரபாகரன் கொடுத்தான். அவன் தேசத்தில் கொடுத்தான், எங்கள் தலைவன் தன் தேசத்தில் கொடுத்தான். அவன் மகன் சீமான் இந்த இரு தேசத்திலும் கொடுத்தான். நாங்கள் கொடுத்தோம் என்று சொல்வது தவறு, அவர்கள் எடுத்துக் கொண்டார்கள் என்பதுதான் சரியான. அது அவர்கள் உரிமை, அவர்கள் உரிமை. நாங்க காசு கொடுக்கறது இல்லை, மக்களுக்கு சேவை செய்யறது காசு. உனக்கு நான் நல்லது செய்யறேன், நீங்க யாரா நீங்க எப்படி இந்த முறை எப்படி இருக்கு, ரொம்ப புதுமையா இருக்கு. எப்படி எப்படி இருக்கு? எங்க முன்னோர்கள் சிவக சிந்தாமணியில எங்க தாத்தன் திருத்தக்கத்தேவரை எழுதுறான், போவர் வருவரெல்லாம் கணவனும் மனைவி வாசல் நின்று எங்க வீட்டுக்கு வாங்க, விருந்து சாப்பிட்டு போங்க, தும்ப பூ போல மல்லிகை பூ போல சமைச்சு வச்சிருக்கோம், சாப்பிட்டு சும்மா போன பட்ட ஆடைகள் பொண்ணு மணிகள் வயிற நகைகள் எல்லாம் அள்ளித்தாரம்னு விருந்து வச்சிருச்சான்னு இருக்கு. விருந்து வச்சு அனுப்புனான்னு அது எங்க மாண்பு.
ஆனா இது அப்படி இல்லையே. ஒரு சின்ன புழுவை போட்டு பெரிய மீனை தூக்குற மாதிரி பிடிச்சிடலாம். 5000 ரூபாய் பாருங்க. இப்ப 5000 ரூபாய் பீகார்ல மொத்தமா ஒரு ஒரே வங்கி கணக்குல 10,000 போட்டாப்ல. இவர் 3 தவணையா பிரிச்சிருக்காப்ல ஐயா. பொங்கலுக்கு ஒரு 3000, இதுக்கு ஒரு. நீ தானே மாடு மேய்க்கிறது கேவலம் பேசுற, நீ தானேப்பா. கறி நல்லி எலும்பா வாங்கி கடிச்சின்னு வச்சுக்கா, பல்ல குத்தி உடஞ்சி விட்டுரும். நல்லி எலும்பா கடிச்சு உறிஞ்சிருது. அப்பா கறி கறி நல்ல எலும்பில்லாத கறியா போட்டு கொஞ்சம் சுக்கா போடுங்க. அப்ப விவசாயம் செய்யணும் என்ன சொல்றது, அது படிக்கிறவன் செய்யற வேலை இல்லை. படிக்கிறவன் இப்ப படிச்சவங்க பசிக்க கூடாதுல்ல. படிக்காதவன் செய்யறதுன்னு அது யாரா சொல்லுது? வேளாண்மை ஒரு தொழில் அல்லடா, அது நம் கலாச்சாரம்டா, பண்பாடுடா, வாழ்வியலடா, நம் மரபுடா. நம் மரபு நிலையான பொருளாதாரம் அங்குதான் இருக்கு. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அங்கதான் இருக்கு. ஒரு 5 ஆண்டுகள் உங்கள் பிள்ளைகிட்ட கூட வேலை இல்லை என்று எவனும் சொல்ல முடியாது. பசி என்ற சொல்லே இல்லாத ஒழிச்சு. எத்தனை ஆண்டுகளா மீனவ மக்கள் இதுவரைக்கும் நம்ம மீனவ சொந்தங்கள் சுதந்திர நிம்மதியா கடலுக்குள்ள போய் மீன் பிடிச்சு திரும்ப முடியலையே. இந்த அதிகாரங்கள் யாரை பாதுகாக்கிறது, யாருக்காக இருக்கிறது? கச்சத்தீவை திருப்பி எடுக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள். எடுத்து கொடுத்தவர் மக்கள். இதே காங்கிரஸ் தான், இதே காங்கிரஸ் இருந்தவர்கள் தான் இன்னைக்கு நாடாண்டு கொண்டிருக்க தலைவர்கள். எங்க நாடு வல்லரசு விடிஞ்சா கக்குசுக்கு 400 ரூபாய். எங்க நாடு வல்லரசு. சதமடிச்சார் டெண்டுல்கர். எங்க நாடு வல்லரசு. படிச்ச டிகிரி எல்லாம் டிடி மாஸ்டர். எங்க நாடு வல்லரசு. வீராங்கனை சானியா மிர்சா. வீராங்கனை சானியா மிர்சா. வீராங்கனை சானியா மிர்சா. இப்ப விவசாயம் கிடக்குது தரிசா. எங்க நாடு வல்லரசு. வந்தே வந்தே மாதரம் ஏ மாதரம். நொந்தே நொந்தே சாகுறோம். டெல்லி வரைக்கும் 1 ரூபா போகணும். எங்க நாடு வல்லரசு. பள்ளிக்கூடம் எரிஞ்ச பிறகு வருகுது வேணு. எங்க நாடு வல்லரசு. அது மாதிரி 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி ஒரு 5 ஆண்டு முடிஞ்சு. அடுத்து வந்தாங்க 1 கிலோ அரிசி 1 ரூபா. ஏன்? வளர்ந்துட்டான், டெவலப் ஆயிட்டான். 2 ரூபாய்க்கு அரிசி போட்டா தான் வாங்க முடியும். அது ஒரு காலம். இயல்மை வறுமையில் ஆட்சிக்கு வரும்போது 1 ரூபா. ஏன்? வளர்ந்துட்டான். 1 ரூபா. அது முடிஞ்ச அடுத்து வரும்போது அது 1 ரூபா கூட வேணாம், இலவசம். ஏன்? 1 ரூபாய்க்கு கூட வக்கற்ற கூட்டமா மாறிடுச்சு. 1 ரூபா கொடுத்து 1 கிலோ அரிசி வாங்க முடியும். அவ்வளவுதான். போட்டு தொங்க வச்சாருங்களா, என் நிலத்தை உனக்கு கொடுக்க முடியாதா? அந்த உணர்வுக்கு பேர் என்ன? அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. சரணடைந்து வாழ்வதை விடவும் சண்டைக்கு சாவது மேலானது. இந்த மரபில் வந்த மரபர்களால் நாம் நாட்டில் நடக்குது. அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? அடிக்கும் போது புழுவும் கூட எழுந்து துடிக்குது. அறிவிருந்தும் அடிமைத்தானம் போக மறுக்குது. அடத்தோழா ரொம்ப நாளா பேசாம இருந்து கோழி குஞ்சுகளை கேட்காம தான் இருந்து இப்போ போனமடா சூடு சோரண மறந்து. இப்போ போகுதடா கோவணமும் பறந்து. கிடக்கி விளைஞ்சு கிடக்குது. உடைச்ச வயிறு உணவு இல்லாம காஞ்சு கிடக்குது. எரியும் போது புழுவும் எரியும் போது பொணமும் கூட எழுந்து நிக்குது. உசுர் இருந்தோம் முதுகே குனிஞ்சு நிக்குது. அட தமிழா ரொம்ப நாளா கேட்காம இருந்து நாம போனமடா சூடு சோரண மறந்து. இப்போ போகுதடா கோவணமும் பறந்து. இப்போ போகுதடா கோவணமும் பறந்து.
ஓட்டு போடுங்கி நிக்காத, ஓட்டு போட போற முன்னே ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற அப்பா ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். நாங்கோரும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம், யாரார்க்கோ ஓட்ட போட்டு ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலை மாற நான் வேற என்ன கூறைய, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற, ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னைய, உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். விலவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு, பாடுபட்ட ஏழச்சனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு. இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூறைய, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற பொண்ணு, ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற அக்கா ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னைய, உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும், முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா விவசாயி சின்னத்துக்கு ஓட்டு போடணும் ஐயாக்கா. ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா விவசாயி சின்னத்துக்கு ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு, நாட்டு மக்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும் பாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா, நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா, நாங்க எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. விவசாயி விவசாயி சின்னத்திற்கு விவசாய தொழில்நுட்பவியல் கற்ற தங்கை டி தேவிகா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று வேண்டுகிறேன். பாண்டிச்சேரி தட்டாஞ்சாவடியில் சட்டமன்ற தொகுதியில் அழகுக்கலை வல்லுநர் கார்த்திக் குமாரி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள். பாண்டிச்சேரியில் காமராஜர் நகரிலே சட்டமன்ற தொகுதியில் ஆசிரியை என் அன்பிற்கினிய தங்கை பா கௌரி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள். பாண்டிச்சேரி லாசுப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் இளங்கலை கல்வியில் முதுகலை தமிழ் கற்ற அன்பிற்கினிய தங்கை கா ஜெயசித்ரா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள். பாண்டிச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் சமூக செயல்பாட்டாளர் தம்பி காமராஜ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்கள் மகன் அன்போடு வேண்டுகிறேன். பாண்டிச்சேரி முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதி சமூக செயல்பாட்டாளர் ஃபரிதா பேகம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு உங்கள் மகன் வேண்டுகிறேன். அதைப் போலவே பாண்டிச்சேரி ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியில் செவிலியர் ஸ்ரீ கற்பகவள்ளி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள்.
அதனால நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கலந்துரையாடலாம். 28 தொகுதிகளில் வேட்பாளர்கள் நிறுத்தி ஆதி 7ஆம் உள்ளிட்ட தொகுதிகளுக்கு போதும் செய்யப்படலை. தமிழ்நாட்டை போன்ற புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக இடையில வந்து கூட்டணியில் மிகப்பெரிய குழப்பம் சிஸ்டர் அடுக்குன்னு தெரியல அவனுக்கு
பாருங்க. கூட்டம் முடிஞ்சு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை. அதுக்குள்ளே நான் அந்த சீமானோட அவர் பேட்டி கொடுத்துருந்தாரு, அவர் பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே இங்கே சேர் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்கிறாங்க. இது என்னன்னு சொல்கிறதே ஒன்றுமே புரியல. இப்படி தான் அவங்க பார்த்துட்டு இப்படி திரும்புகிறேன், ஃபுல் சேரை அடுக்கி இருக்கு. என்ன ஆச்சரியம் பாருங்க. கேளுங்க, உங்ககிட்ட சொல்லுவாங்க. தனித்தனியாக வாங்கினா 400 வரும், 200 வரும். தனியாக